நான் இந்த குழுவுல சேர்ந்ததுல இருந்து எல்லோரும் மீம்ஸ் போட்டு கேலி செய்கிறார்கள். என்னால வெளியே தலை காட்டவே முடியல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. மானமே போயிருச்சு. சூடு சொரணை இருக்கான்னு கூட கேக்குறாங்க. இதுக்கு போய் அழலாமா? அவங்க என்ன தப்பா கேட்டுட்டாங்க? நம்ம கிட்ட இல்லாத ஒன்ன பத்தி தானே கேக்குறாங்க. விடுமா விடுமா. இதுல வேற கேப்டன் என் கனவுல வந்து என்ன குடிகார பைன்னு ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்களே, அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கியே, வெக்கமா இல்ல அப்படின்னு கேவலமா பேசிக்கிட்டே இருக்காரு. இப்படி கேவலப்பட்டு உயிர் வாழறதை விட தூக்குப்பட்டு நாட்டுக்கிட்டு சாகலாம். இப்படி சில விஷயங்களை நம்மிடம் இல்லை என்று நினைத்தால் நம்மை நாமே நினைச்சு சிரிச்சு சாக வேண்டியதுதான். இந்த பெரிய அரசியல் இயக்கத்துக்கு எதிராக போராட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஒரு புதிய இயக்கத்தை ஆரம்பித்தேன். ஆனால் இன்று அதே இயக்கத்தின் தலைவரை ஆட்சியின் உயர்ந்த பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை அந்த இயக்கத்திலிருந்து தீக்குளித்து உயிரை விட்டார்களே, அவர்கள் சிலர் எங்களை கடுமையாக விமர்சித்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. காரணம், வெட்கம், மானம், சூடு, சொரணை என்ற விஷயங்களை பற்றி நான் அதிகமாக சிந்திக்க மாட்டேன். சரி சரி விடுங்க. நமக்கு வெட்கம், சூடு, சொரணை, மானம் எதுவும் கிடையாதுன்றது நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வெற்றியில் உங்களுடைய பங்கு சரியாக உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். அதுவரை உங்கள் உழைப்பு தொடர்ந்து இருக்க வேண்டும். நாம கொடுக்கிற 1000க்கும் 2000க்கும் பிச்சை வாங்கி கொண்டு நமக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு நன்றி. வணக்கம்.